எல்சிஎம் அண்ட் ஹச்சிஎஃப்லேருந்து ஒரு சம் பார்க்கலாம். இப்போ இங்கே பாருங்கள், இப்போ 1305, 4605, 6905 மிகப்பெரிய எண்ணால் வகுக்கும்போது மீதிகள் சமமாக கிடைக்கிறது எனில் வகுக்கக்கூடிய மிகப்பெரிய எண், அதாவது ஹச்சிஎஃப் கேட்டிருக்காங்க மற்றும் மீதியும் கேட்டிருக்காங்க. இப்போ நம்ம எப்படி எடுக்கலாம்னா, இது கொடுத்துருக்க ஆன்சருக்கு நீங்கள் ஹச்சிஎஃப் உடனே எடுத்துடக்கூடாது. ஏன்னா இங்கே மிகப்பெரிய எண்ணால் வகுக்கும்போது மீதிகள் சமமாக கிடைக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ நம்ம இந்த மூணுக்கும் நம்ம ஹச்சிஎஃப் எடுத்தோம்னா நமக்கு மீதிகள் சமமாக கிடைக்காது. அதனால் இந்த மூணுக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸில் தான் நம்ம ஹச்சிஎஃப் கண்டுபிடிக்கணும். அப்போது மீதிகள் சமமாக இருக்கும்போது அப்படின்னு கேட்டுற இந்த மாதிரி ஒரு வேர்ட் கொடுத்தாங்கன்னா இந்த மெத்தடில் பண்ணணும். இப்போ மீதிகள் சமமாக வர்றதுக்காக நம்ம அதுக்கான பொது வித்தியாசங்கள் கண்டுபிடிக்கணும். இப்போ 1305 மைனஸ் 4205 இந்த இரண்டுக்கும் வித்தியாசம் என்னது? 3360. அதே மாதிரி இதில் மைனஸ் எல்லாம் நம்ம கன்சிடர் பண்ணக்கூடாது. வித்தியாசம் மட்டும் இந்த ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம் மட்டும் கண்டுபிடிச்சா போதும். அப்புறம் இந்த ரெண்டுக்கும் வித்தியாசம் கண்டுபிடிச்சோம்னா 2240. அப்புறம் இதுக்கும் உள்ள வித்தியாசம் கண்டுபிடிச்சோம்னா 5200. இப்போ இந்த மூணையும் எடுத்துக்கோங்க. ஹச்சிஎஃப் இது இந்த மூணுக்கும் ஹச்சிஎஃப் கண்டுபிடிக்கும். இது எப்படிடா நம்ம பொது கண்டுபிடிக்கிறது ஹச்சிஎஃப் அப்படின்னா, இதுக்கு ஒரு ஈஸியான ஒரு மெத்தட் இருக்குது. என்னன்னா, ஃபஸ்ட்டு இருக்கிறதுலே பெரிய நம்பர் எடுத்துக்கோங்க, 5600. இந்த 5600 இந்த நம்பர் ரெண்டாவது பெரிய நம்பராக இருக்கிற நம்பரால் நம்ம வகுக்கணும். வகுக்கும் போது நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? 1ஆல் தான் போகும். அதனால் கிடைக்கிற ஆன்சர் 2240. இந்த மீதியை அப்படியே வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ரெண்டாவது செகண்ட் நம்பர் எது பெருசாக இருக்குது இதை எடுத்துக்கணும். இந்த நம்பர் எடுத்துக்கிட்டிங்களா? இந்த நம்பரை இங்கே கொண்டு வாங்க. அப்புறம் மீதியை 1ஆல் போகும். அப்போ 2ஆல் போச்சுன்னா இதை விட தாண்டி தான் வரும். இதை வகுத்தோம் அப்படின்னா 2740 கிடச்சிருக்க மீதியை தான் இந்த செகண்ட் பெரிய நம்பரால் வகுக்கணும். அப்போ வகுத்தோம் அப்படின்னா நம்ம இது 1ஆல் தான் போகும். ஸோ அதை எழுதிக்கணும். இது என்னது 1120 அப்படிங்கிறது கிடைக்கும். இந்த 1120 அப்படிங்கிற ஆன்சர் தான் இதோட மீதி. இந்த மீதியும் அப்படியே வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ரெண்டாவது மூணாவது பெரியதாக இருக்கிறத இங்கே எழுதிக்கணும். அதுக்கப்புறம் இந்த மீதியை கொண்டு தான் வகுக்கணும். வகுக்கும் போது இது 1120 2 வாட்டி போகும், அப்படிதானே? 2. இது மீதி 0 வர வரைக்கும் வகுக்கணும். அப்போ மீதி 0 வந்துருச்சு. அப்போது நம்மளுக்கு ஆன்சர் ஹச்சிஎஃப் என்னது அப்படின்னா 1120 தான் இதோட ஆன்சராக இருக்கும். இப்போ நம்ம ஹச்சிஎஃப் கண்டுபிடிச்சிட்டோம் 1120ன்னு. இப்போ மீதி கண்டுபிடிக்கணும். இது எல்லாத்துக்குமே அப்போது 1305 டிவைடட் பை 1120. அதுக்கப்புறம் கொடுத்துருக்குது ஏற்கனவே இன்னும் சம் கொடுத்துருந்தாங்களா? 4205 4205 டிவைடட் பை 1120 6605. அப்போ 6905 டிவைடட் பை 1120. இது எல்லாத்துக்குமே மீதி 185. மீதி சமமாக தான் இருக்கும். இந்த மூணுக்குமே 1 2 3 இதை கிடச்சிருக்க ஹச்சிஎஃப்பால் நம்ம வகுத்தோம். பெரு வகுத்தியோட நம்ம வகுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு மீதிகள் சமமாக அமையும். அதில் மீதியை கண்டுபிடிச்சாச்சு, பெரு வகுத்தி ஹச்சிஎஃப்பும் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். சரி, ஓகே. அதே மாதிரி இன்னொரு மாடல்ஸ் தான் பார்ப்போம். இப்போது இந்த 2 நம்பருக்கும் நம்ம எப்படி ஹச்சிஎஃப் கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, 300 ஃபஸ்ட்டு இதில் பெரிய நம்பராக இருக்குது எடுத்தாச்சா, 3825. அதுக்கப்புறம் சின்ன நம்பர் 3315 எழுதியாச்சு. இதை வகுக்கணும். வகுக்கும் போது இது 1ஆல் தான் போகும். அதனால் இது 1 எழுதிக்கோங்க. 1 மீதி 510ன்னு வந்திருக்கு. இப்போ ரெண்டாவது பெரிய நம்பர் எடுத்துக்கணும். இது இந்த மீதியை எடுத்து தான் நம்ம மல்டிப்ளை பண்ணோம். இது எத்தனை நாளாக போகும்னா 6 வாட்டி போகும். அதனால் 6ஆல் போட்டோம்னா மிச்சம் 255 கிடைக்கும். அப்புறம் இந்த 255 அப்படியே வச்சுக்கோங்க. இந்த 510 மீதி மறுபடி இது 0 ஆகலை. ஸோ அந்த மீதியிலேருந்து மீதியை எடுத்து இங்கே எழுதிட்டு இந்த மீதியை 2ஆல் போகும்னா 510. இந்த லாஸ்ட் 0 ஆகுறதுக்கு முன்னாடி இருக்கிற இந்த 255 தான் இதோட ஹச்சிஎஃப்பாக இருக்கும். அப்போ ஆன்சர் 255 தான் ஆன்சர்.